ஹலோ கைஸ், வெல்கம் டு 28 அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 12 யூஎஸ்டிடியோடைய ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த 12 யூஎஸ்டிடி பற்றி நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். பட் இன்னும் வந்து இந்த 12 யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணே இல்லை. இன்னும் எங்களுக்கு வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணே இல்லை. பட் எங்களுக்கு வந்து ப்ரீவியஸ்னு சொன்னால் இதுக்கு முன்னுக்கு வந்து சைட் வேஸ் கொடுத்துச்சு மார்க்கெட். சரியா? இப்போ மார்க்கெட் வந்து இந்த பிளேஸில் இருந்து இந்த பிளேஸில் சைட்வேஸ் கொடுத்துருக்குது. சரி, அந்த சைட்வேஸ் கொடுத்தது வந்து எங்களுக்கு எக்ஸாக்டாக சரியாக தான் சைட்வேஸ் கொடுத்துச்சான்னு கேட்டால் இது வந்து சரியான ஒரு சைட்வேஸ் கொடுக்க இல்லை. இது வந்து ஒரு எக்ஸாக்டான சரியான ஒரு மூவ்மெண்ட் கொண்டு கொடுக்கறதுக்கான சைட்வேஸ் வந்து இது இல்லை. இது வந்து சும்மா நார்மலாக ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்டு அதுக்கு மார்க்கெட் வந்து டம்ப் தானே இருக்குது. சரியா? இப்போ அதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து திருப்பி இன்னும் ஒரு சைட்வேஸ் கொடுத்தது வந்து இந்த பிளேஸ். இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு சைட்வேஸ் கொடுத்துருக்குது. இப்போ இந்த பிளேஸில் கொடுத்த சைட்வேஸும் வந்து இந்த பிளேஸில் கொடுத்த சைட்வேஸ் வந்து சரியான கேட்டால் இது வந்து சரியான ஒரு சைட்வேஸ் தான். பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து மார்க்கெட் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி இப்போ சைட்வேஸ்ன்னு சொன்னால் ஒரு ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகணும். பட் இது என்ன செஞ்சுக்குதுன்னு சொன்னால் மேலே கீழே போய்ட்டு திருப்பி ஃபுல்லாக கீழே தான் டம்ப் ஆகுது. அப்போ இது வந்து ஒரு சைட்வேஸுக்குள்ளுக்கும் எங்களுக்கு வராது. இப்போ கரண்ட்டாக போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக சைட்வேஸ் மூவ் ஆகுது. சரியா? இந்த சைட்வேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு கரெக்டான ஒரு சைட்வேஸோட தான் இப்போ வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்படியே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்படி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ பாருங்கள், எங்களுக்கு ப்ரீவியஸாக இந்த சைட்வேஸ் இருக்குது. ப்ரீவியஸாக எங்களுக்கு இந்த சைட்வேஸ் இருக்குது. இப்போ இந்த சைட்வேஸுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் பிரேக் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? பிரேக் டவுன் பண்ணி எங்களுக்கு வந்து கீழே வந்து திருப்பி ஒரு சைட்வேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ எங்களுக்கு வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். எப்போ கன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த சைட்வேஸை வந்து எங்களுக்கு அப் சைடில் பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி பிரேக் அவுட் பண்ணவங்களை கன்ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ், இது வந்து மேனிப்புலேஷன் ஃபேஸ், மேலே போகிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு எந்த மாதிரி வரும்னா இந்த மாதிரி வரும். சரியா? இப்போ இந்த மாதிரி வரக்குள்ள எங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் இது இருக்குது. அதில் நல்லா கொஞ்சம் ஊட்டு பார்த்தா நல்லா கிளியராக விளங்கும். அது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு கிளியரான இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு லாங் டர்முக்கான இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். இங்கே பாருங்கள், இப்படி வருது. இப்போ இருக்குது இது. சரியா? இங்கே இருந்து இந்த அளவுக்கு வந்துட்டு திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி மூவ் ஆகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஒரு கிளியரான ஒரு ரிவர்சலுக்கான பேட்டர்ன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அப்போ இப்போ வந்து சப்போஸ் இது எங்களுக்கு இன்னொரு சைடுன்னு சொல்கிறதாக இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இருக்கிற ஃபேஸ் வந்து மேனிப்புலேஷன் ஃபேஸ். சரியா? இந்த மேனிப்புலேஷன் ஃபேஸில் இருந்து மார்க்கெட் என்ன செய்யணும்னா பிரேக் அவுட் பண்ணி மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் உங்களுக்கு 4 ஹவர் சார்ட்டில் காட்டேன்டா. நான் ஹெல்ப் பண்ணுறேன். 4 ஹவர் சார்ட்டில் பார்ப்போம். 4 ஹவர் சார்ட்டில் காட்டேன்னு சொன்னால் 4 ஹவர் சார்ட்டில் இங்கே வந்து ஒரு இன்னொரு சைடு கூட இருக்குது. இங்கேருந்து வரும், அதுவும் இங்கேருந்து வந்து இப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற பிளேஸ் வந்து எங்கன்னு சொன்னால் இந்த ஷோல்டரில் தான் இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ இந்த பிளேஸில் இருந்து எங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நல்லாவே ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறது. அது ஏன் இவ்வளோ ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எங்களுக்கு ஒரு லாங் டேர்மாக வருது. இந்த ட்ரெண்ட் 2025 ஆகஸ்ட்டில் இருந்து இப்போ 2026 ஏப்ரல் வரைக்குமே வருது. எங்களுக்கு அடுத்து இப்போ ஒரு வருஷம் ஆகுதுன்னு சொன்னால் இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் வந்துச்சுன்னா ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிரும். பட் இப்போ வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரீவியஸாக ஃபுல்லாகவே ரிஜெக்ஷனாக ஃபேஸ் பண்ணியிருக்குது. எங்களுக்கு வந்து இங்கே ஃபேக் அவுட் நடந்திருக்குது. பட் பிரேக் அவுட்டில் எங்களுக்கு வந்து இங்கே ஃபேக் அவுட் பண்ணுறது நடந்திருக்குது. பட் அப்போயே ரிஜெக்ஷன் தான், ஃபுல்லாகவே ரிஜெக்ஷன் தான், ஃபுல்லாக ரிஜெக்ஷன் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் இது வந்து எங்களுக்கு ஃபாலிங் வெஜ்ஜுடைய ஃபைனல் பிளேஸ். சரியா? ஃபாலிங் வெஜ்ஜுடைய ஃபைனல் பிளேஸ் வந்து இது தான். அப்போ இந்த பிளேஸில் பாருங்கள் இவ்வளோ ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுது. இந்த ரிஜெக்ஷனை மட்டும் பிரேக் அவுட் பண்ணிச்சின்னு சொன்னால் எங்களுக்கு டிரெக்டாக எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த நெக்லைன் வரைக்கும் 0.1293 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு இதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னு சொன்னால் எங்களுக்கு முதலாவது டார்கெட்டாக 0.15
0.15 62.9 வரைக்குமே எங்களுக்கு முதல் டார்கெட்டாக வைக்கலாம். எங்களுக்கு இது வந்து நடக்கிறது வந்து எங்கன்னு சொன்னா, FOMO சார்ட்ல. இதே நான் டெய்லி சார்ட்ல மாத்தினேன்டா, டெய்லி சார்ட்ல இருக்கக்கூடிய நெக்லைன் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய நெக்லைன் வந்து இந்த தான் இருக்கும். அப்ப எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் கிளியராக நல்லா விளங்கணும்னு சொன்னா, இப்ப இருக்கு தானே, இப்ப நடக்கிற இந்த இந்த இன்னொரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இது வந்து பிரேக் அவுட் பண்ணி, எங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா, டைரக்ட்டாக இது வரைக்கும் போய்ரும். இது வரைக்கும் பெய்த்துட்டு, எங்களுக்கு வந்து இது வரைக்கும் போகக்குள்ள பார்த்தீங்கன்னா, இங்க கேண்டில்ஸ்ல வந்து எஃப்இஜி கேப் ஃபார்ம் ஆகும். அந்த எஃப்இஜி கேப்ப ஃபில் பண்ணதுக்காக எங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழ வருவாங்க. அந்த கீழ வாரத்தான் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஷோல்டராக இருக்கும் டெய்லி சார்ட்ல. அது வந்து FOMO சார்ட் இருக்குது. இது வந்து டெய்லி சார்ட்ல. அப்ப டெய்லி சார்ட்ல இது வந்து இன்னும் ஒரு ஷோல்டராக இருக்கும். அதுக்கு பின்னால எங்களுக்கு திருப்பி மார்க்கெட் வந்து மேல மூவ் ஆகுவாங்க. அப்படி திருப்பி மேல மூவ் ஆகக்குள்ள தான் எங்களுக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு பயங்கரமான ஒரு மூவ் ஒண்ணு பார்க்கறது மாரி இருக்கும். என்று சொன்னா, இந்த ரிவர்சல் பேட்டர்ன் தான் எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக 2025 ஜூலை அந்த சீசன்லயும் எங்களுக்கு வந்து இங்கேயும் இன்வெர்ஸ்மென்ட்ன்னு சொல்றது தான் ஃபார்ம் பண்ணிட்டு தான் பிரேக் அவுட் குடுத்திருக்காங்க. எஸ் எங்களுக்கும் டெய்லி சார்ட்ல இன்வெர்ஸ்மென்ட்ன்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணி தான் எங்களுக்கு பிரேக் அவுட் சொல்லி ஒண்ணு குடுத்திருக்காங்க. சரி, அதுக்கு முன்னக்கும் ப்ரீவியஸாகவும் எங்களுக்கு வந்து இந்த சைட்வேஸுக்குள்ளேயே நிறைய இதுக்குள்ளேயே நிறைய இன்னோசென்ட்ஸ் இருந்திருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு மார்க்கெட் என்ன காட்டுதுன்னு சொன்னா, ஹிஸ்டாரிக்கல் வைஸாக வந்து இந்த மார்க்கெட் இந்த ஸ்ட்ரக்சரும் வந்து ரிப்பீட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே வந்து காட்டுது. இப்போ வந்து எங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிடும்னு சொன்னா, சப்போஸ் எங்களுக்கு இங்கே இருந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேல மூவ் ஆகுதுண்டா, இந்த ஃபர்ஸ்ட் கொண்டு இது வரைக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா, எங்களுக்கு இந்த ஜோன் வரைக்கும், இந்த ஜோன் இல்ல 0.041417 வரைக்குமே எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். எங்களுக்கு இந்த 12 காயின் வந்து பிரேக் அவுட் பண்ண பட்டுச்சுன்னா, எங்களுக்கு இது வரைக்குமே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். ஓகே. உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து, நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி, நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய கோயின் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.